HCF highest common factor. இது GCD னு சொல்லுவாங்கப்பா. GCD அப்படின்னா greatest common divisor. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமே. HCF ஓட ஸ்டேட்மெண்ட். HCF அப்படின்னா என்ன அப்படின்னா the HCF of two or more given numbers is the highest or greatest. சரிங்களா? of their common factors. It is also known as greatest common divisor, GCD. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். HCF அப்படின்றது the HCF of two or more given numbers. ரெண்டு இல்லைன்னா அதுக்கு அதிகமான ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க கையில். இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் their common factors. அந்த நம்பர், ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்களே, அந்த நம்பரோட கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் HCF. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம். HCF we need to find HCF of எந்தெந்த நம்பர் அப்படின்னா 20, 28, 36. 3 நம்பருக்கும் HCF நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இது மூணையுமே சேர்த்து வச்சும் செய்ய முடியும். நம்ம இப்போ அப்படி பார்க்க போகிறது இல்லை. 20 எடுத்துக்கோங்க. சரியா? 20 எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 1 2 is 2, ரிமைனிங் 0 புட் டவுன் பண்ணிடணும். இல்லைனா 10 2s are 20, எப்படியா ஒரு வேல எடுத்துக்கோங்க. அகெயின் 2, 5 2s are 10. இங்கே பாருங்க 5 and then 1. ஸோ வாட் ஆர் தோஸ் டிஜிட்ஸ்? 2 2 5. சரிப்பா, இப்போ 28 எடுத்துக்கிறேன். 28னா திருப்பி நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். ப்ரைம் நம்பர்ஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்கப்பா. சரிங்களா? ஸோ ஈஸியாக வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 எடுத்துக்கிறேன். 1 2 is 2, 4 2s are 8, 14. இல்லை 14 2s are 28. ரிமைனிங் 2, 7 2s are 14. இங்கே 7 தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஐ டேக் 7 டேபிள். ஸோ ஹியர் 36. ஹியர் ஆல்சோ ஐ டேக் 2 டேபிள். இல்லை சார் நாங்கள் 3 டேபிள் தான் எடுத்துக்க போகிறேன். தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆன்சர் கரெக்டாக, லாஸ்ட் ஃபேக்டர்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட. 2 டேபிள் எடுத்துக்கிறோம். 1 2 is 2, ரிமைனிங் என்ன இருக்குது? 2 3ல் 2னா ரிமைனிங் 1, 16, 8 2s are 16. சரிங்களா? ரிமைனிங் 2, சாரி நாட் ரிமைனிங், 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 9 2s are 18. அப்புறம் இங்கே 3 3s are and again 3 1 1 3 is 3, இல்லை 3 1 is 1. இங்கே பாருங்கப்பா, 20 28 36 இந்த 3 டிஜிட்ஸ்க்கு நான் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 20யோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு நான் எழுத போறேன். 20யோட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 into 2 and then 5. 2 multiple 5. சரிப்பா, இப்போ 28ஓட ஃபேக்டர்ஸ்லாம் ரைட் பண்ண போறேன். 2 2 7. 2 into 2 into 7. 36ஓட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கு எனக்கு பாருங்க. 2 2 3 3. சரிப்பா, 2 into 2 into 3 into 3. சரி, வந்துட்டு ஃபுல்லா. இப்போ நம்ம இப்போதான் பேசணும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் தீஸ் 3 டிஜிட்ஸ், இந்த 3 டிஜிட்க்கு 20 28 36க்கு கண்டிப்பாக 3 பேருக்கும் காமனாக இருக்கணும். யார் 3 பேருக்கும் காமனாக இருக்கா? 20 28 36க்கு 2 காமனாக இருக்கு. சரிங்களா? சரிப்பா, வேற ஏதாவது டிஜிட் காமனாக இருக்கா? அகெயின் பக்கத்துலேயே ஒரு ஒரு ஃபுல்லா டிஜிட் இருக்கு, 2 காமனா இருக்கு. ரிமைனிங் திங் காமனா இல்ல, ஜஸ்ட் லீவ் இட், விட்டுருங்க அதை. வாட் இஸ் த HCF ஆஃப் 20 28 and 36 is 2 into 2. ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. வாட் இஸ் த நம்பர்? 2 2s are 4. 4 is the highest common factor, HCF of these 3 digits. சரிங்களாப்பா, சொல்றது புரியுதா? HCF என்னன்னு புரியுதா? ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க தனித்தனியா. சரியா? ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கான மெத்தட் இருக்குல்ல, அதுல ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிடணும். அப்புறம் ஃபுல்லா ரைட் பண்ணுங்க ஃபேக்டர்ஸ் எல்லாம். அதுல எதெல்லாம் காமனா இருக்கும், 3 டிஜிட்லயும் காமனா இருக்கணும், இல்லைன்னா டச் பண்ணக்கூடாது அதை. இப்போ 2 இடத்துல இருக்கு, இப்படி இல்லை. இங்கேயே 20லயும் 2 இருக்கணும், 28லயும் 2 இருக்கணும்,
36லயும் 2 இருக்கணும். அப்போ அதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட் த HCF ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ். இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன்ப்பா. இதில் நமக்கு இப்போ 18 அண்ட் தென் 48 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 ஆர் மோர் கிவன் நம்பர்ஸ், மினிமம் 2 நம்பர் இருக்கணும். 2 ஆர் மோர் கிவன் நம்பர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு நம்ம காமன் HCF கண்டுபிடிக்கலாம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இந்த HCF என்னன்னு சொல்லிக்கிறாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா, இப்போ நான் 18 நான் என்ன சொல்லியிருந்தேன், அப்போ 18 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் 18ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் நான் பிரைம் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துக்கோங்க. 2 எடுத்திருக்கேன். இப்போ 2 நான் என்ன வரும், எனக்கு 9 2s are 18. ரிமைனிங் இங்கே வந்து 2 டேபிள் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ 3 3s are 9. அகெயின் 3 1 1 3 is 3. சரிங்களா? சரிப்பா, இப்போ 48 எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நான் 2 டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ 2 2s are 4. இங்கே 4 2s are 8. ரிமைனிங் 2 1 2 is 2. 2 2s are 4. Again 2. 6 2s are 12. Again திருப்பி 2 டேபிள் 3 3 2s are 6. 3 1. சரிங்களா? இது தெரியும் தானே? இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. இந்த மாதிரி எப்படி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுறது, இது கொஞ்சம் தெரியல அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஈஸியாக இது புரிஞ்சுக்கலாம். இப்போ 48 இருக்கு. 24 2s are 48. உள்ள இருக்க நம்பர் வந்துடணும். சரிங்களா? 24 2s are 48. இங்க பாருங்க 12 2s are 24. 6 2s are 12. 3 2s are 6. 1 3 is 3. சரிங்களா? அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கிறோம். அதை நம்ம டிவைட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரிப்பா, இப்போ ஃபேக்டர்ஸ் எனக்கு தனித்தனியாக கிடைச்சிச்சு. இப்போ 18ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா 2 multiple 3 multiple 3. சரிங்களா? 2 multiple 3 multiple 3. What about the factors of 48? 48ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்க. 1 2 3 4 times 2 and then 1 3. 1 2 3 4 time, fourth time multiple 3. சரிங்களா? இப்போ HCF நம்ம கண்டுபிடிக்க போறோம். What is the HCF of this digit? HCF என்னப்பா? HCF of 18 and 48 is என்ன வரும்? நம்ம இதுக்கு முன்னாடி சம்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 டிஜிட்லயும் அந்த ஃபேக்டர் காமனா இருக்கணும், இல்லைன்னா நம்ம டச் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், 2 காமனா இருக்கு, இங்க 2 காமனா இருக்கு. ஸோ நான் 2 ஒன்று ரைட் பண்ணிக்கிறேன். 2 மல்டிபிள் வேற ஏதாவது 3, இங்கே ஒரு 3 இருக்கு. ஸோ பிக் எடுத்தாச்சு. மல்டிபிள் 3 வேற ஏதாவது காமனா இருக்கா? 2 இங்கேயே காமனா 48லயே 2 2 காமனா இருக்கு சார். இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுறாதீங்க, செய்யக்கூடாது. 48க்கும் 18க்கும் காமனா இருக்கணும். இப்போ பாத்தீங்களா அந்த சர்க்கிள் பாத்தீங்களா, மேல ஒரு 18ல ஒரு ஃபேக்டர் டச் பண்ணியிருந்தா அதே சேம் ஃபேக்டர் 48ல இருக்கான்னு செக் பண்ணணும். கண்ணா இதுக்கு நடுவில் இருக்கு, நீங்க ரவுண்ட் போட்டு விட்டுறக்கூடாது. சரியாப்பா? அது வேணாம், நமக்கு ரெண்டுலயுமே காமனா இருக்கணும். அப்போ எனக்கு காமனா இருக்கிறது 2ம் 3ம் மட்டும்தான். ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் காமனா இல்ல. ஸோ 2 3s are 6. ஸோ HCF of 18 and 48 is 6. சரிங்களா? எல்லாமே இப்படிதான் இருக்கும். எல்லா சம்மும் ட்ரை பண்ணி பாருங்க. லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் சம்ஸ் இன் யுவர் 3rd chapter, playing with numbers, page number 63, exercise 3.6. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூப்பா.